Hi friends, this video sponsored by Gen Review. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதில் ஒரு முறை இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்னா www.genreview.online. இதுதான் இதோட லிங்க்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் எல்லாம் வியூ பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ ஒரு முறை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே திரும்ப வாங்குவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ப்ராடக்ட் ரொம்ப நியூ மாடலோட எல்லாமே நல்ல பெஸ்ட் குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு முறை வாங்கி பாருங்கள். ஸோ அதே மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி பாருங்கள். ப்ராடக்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எலக்ட்ரானிக் எல்லா பொருளுமே இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் குவாலிட்டியோடு இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து மாங்காய் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் தொக்கு வந்து சாதத்துக்கு சைடிஷாக ஊறுகாய் மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ப்ரெட்டு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இனிப்பு, காரம், புளிப்பு, உரப்புங்கிறது 4 சுவையோடு இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாங்காயோட வெயிட் வந்து 1/4 கிலோ இருக்குது. இதை வந்து தோல் நீக்கிட்டு தோலெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தோல் நீக்கியாச்சு. இதை வந்து ஒரு பீட்ரூட் திருக்கிறத வச்சு நல்லா திருகி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு தரும்போது குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காயை திருகி எடுத்தாச்சு. எனக்கு வந்து ஒரு 1/4 கப் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சால்ட் சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு மாங்காயிலேருந்து தண்ணியும் நல்லா வரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாங்காயிலேருந்தும் தண்ணி நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம 1/4 கப்பு மாங்காய் எடுத்திருக்கோம். இதை வந்து நான் அடுப்பில் வைக்கிற பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். கால் கப் மாங்காய் துருவலுக்கு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு. இதை நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிட்டு நம்ம மாங்காய் தொக்கோடு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு
பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பில் வைக்காமல் வெயிலில் கூட வச்சு செய்யலாம். இதை வெயிலில் ஒரு 2 நாள் இப்படி ஒரு துணி போட்டு கட்டிட்டு காய வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வந்து வற்றிடும். நம்ம அந்த மாதிரி தொக்கு செய்யும்போது நமக்கு 6 மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது. நமக்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நம்ம நம்ம 5 நிமிஷம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். அதில் உள்ள தண்ணியெலாம் நமக்கு நல்லா இஞ்சிரும். இப்படி செய்யும்போது நமக்கு ஒரு 1 மாதம் வரைக்கும் தான் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட் வந்து ரெண்டுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சூட்லேயே வந்து நெய் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் தொக்கு வந்து ரெடி. இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே கலந்து இருக்கும். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, ப்ரெட்டு, ரொட்டி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சைடிஷாக ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.